வீட்டில் கொஞ்சம் நிறைய வாழைப்பழம் இருந்தாவோ அல்லது ஒரு 3-4 வாழைப்பழம் இருந்தாவோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதே சமயத்தில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது. இதுக்காக நான் இன்றைக்கி 4 வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வேறு வாழைப்பழம் இருந்தால் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும், நல்ல இனிப்புள்ள வாழைப்பழமாகவும் இருக்கணும். இப்போ இந்த வாழைப்பழத்தை இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி நம்ம அரைச்செடுத்தா போதும். டைமில் வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு வருவோம். வாழைப்பழம் 2 நாளில் நல்லா பழுத்து போயிடும், தோலும் கொஞ்சம் கருத்து போயிடும். அந்த மாதிரி கருத்து போன தோல் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் செய்யும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை கொடுக்கும். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தேன். பொட்டுக்கடலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கடலையில் அங்கங்கே ஒன்றொன்னா இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பருவத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் பழத்தை அரைச்சி வச்சுருந்தோம். அது கூடவே இப்போ அரைச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பழத்தையும் இதையும் ஒன்றா அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சோம் அப்படின்னா அங்கங்கே நிறைய கட்டிகள் இருக்கும். தேங்காய் சரியாக அரைஞ்சே கிடைக்காது. அதனால தனித்தனியாகவே அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அல்லது சீனி இருந்தால் சீனி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அதிகமாக இனிப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பழமும் நல்ல இனிப்பாக இருக்கும். அதனால் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது சேர்த்தாலும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பருவத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போது கோதுமை மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் இதில் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கறத விட சுடு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்தோன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக நம்ம பிசையக்கூடாது. நம்ம பிசைஞ்சு முடிக்கும் போதே நீங்களே பார்ப்பீங்க, ஒரு மாதிரி நல்லா குலைவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவும் சாஃப்டாக இருக்கும். நம்ம செய்யக்கூடியதும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாக வேகவும் செய்யும். இப்போ பிசையும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைறதை விட கொஞ்சம் குலைவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக பிசைஞ்சு வச்சோம்னா இது சட்டனி வேகவும் செய்யாது. அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்கும். நாம் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை நம்ம உடனடியாகவே எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு உருண்டை மட்டும் உருட்டி வச்சுக்கிறேன். ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைன்னா ஒரு தட்டை கவுத்தி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது வெண்ணெயோ கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு உருண்டை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த உருண்டையை இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம அமுக்கி விட்டோம்னா நல்லா அமுங்கி வந்துடும். மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நிறைய வெடிப்புகளும் வரும். மாவு இந்த மாதிரி அமுக்கிறதுக்கு வராது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கணும். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்லை. மாவு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச அந்த வாழைப்பழ ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. 4 பிளேஸ்லேயே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன். ஸ்பூனில் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு டைம் எடுக்கும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி 4 இடத்துலையுமா வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு இதே மாதிரி அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கட் பண்ணி விடணும். நடுப்பகுதியில் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி இதை சுற்றி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி கஷ்டப்படுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்தாவே மாவு நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்கை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டு கொடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னொரு முறை இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பெருசாக நம்ம தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி கொடுத்துக்கலாம். சின்ன ஓட்டை இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் வச்சுருக்கிறோம். அந்த ஸ்டஃபிங்கை ஒவ்வொரு இடத்துலையும் 1/2 ஸ்பூனுக்கு வீதம் வச்சு விட்டுக்கோங்க. நிறைய வச்சிங்கன்னா வெளியே நிறைய சாடி வரும். அதனால் கொஞ்சமாக வச்சு விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம செய்யும்போது ஸ்டஃபிங்கும் வெளியே சாடி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு கட்டு கொடுத்துக்கிறோம். கட்டு கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஈஸி பாருங்கள்.
நம்ம சப்பாத்தி தேய்ச்சி கஷ்டப்படுறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பல மடங்கு ஈஸி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தா போதும். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒட்டிக்கும், அதனால் நமக்கு இந்த ஒட்டுற பிரச்சனையெல்லாம் இல்லை. இதே மாதிரி ஓரங்களை மட்டும் அமுக்கி விட்டால் போதும். இப்போ கை வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விரிஞ்சு வரும். சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியே வரவும் செய்யாது, அதே சமயத்தில் அங்கங்கே இருந்து வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நான் ஒன்றே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். வேகும் போதே கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். சாஃப்டாக வேகவும் செய்யும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும். இப்போ ஒரே ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விட்டுருங்க. ரொம்ப நேரம் மூடி போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உள்ளே எல்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அமுக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நிறம் நல்லா மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நிறத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதை தூக்கி வைக்கணும். உங்களுக்கு கையில் தட்டி அப்படியே வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி இலையில் தட்டிட்டு அப்பப்போ கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இலையில் தட்டிட்டு அப்படியே இதை தோசைக்கல்ல எடுத்து போட்டுருங்க. நம்ம தட்டும்போதே சொல்லியிருந்தோம், சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அது இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராதுன்னு. இது நல்லா வெந்து வரும்போதே பாருங்கள், அந்த ஓட்டைகளெல்லாம் அப்படியே அடைஞ்ச மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட தோசைக்கல்ல ஒட்டவும் செய்யாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போதே அவங்களுக்கு அங்கங்கே பிஞ்ச மாதிரியே வரும். அந்த டைமில் அவங்க ஐயோ இது வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஞ்சு இருந்தாலும் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப இதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு அப்படின்னா, நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி வேகும்போது கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுடுங்க. ஏன்னா நம்ம ஒன்று சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக இன்னொன்று சாப்பிட்ணுன்னு நினைப்போம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது சாயங்காலம் ஒரு டின்னராகவோ இல்லை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளே அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லாயிருக்கும். கடிச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. வீட்டில் நம்ம எப்போவுமே அடிக்கடி வாழைப்பழம் வாங்குவோம். வாழைப்பழம் கொஞ்சம் நிறைய வாங்குனீங்கன்னாவோ அல்லது நீங்கள் இதுக்காகவே வாழைப்பழம் 3 வாங்கி செஞ்சு பாருங்கள். எப்போயாவது நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காகவே நீங்கள் மாவு பிசையணும்னு கிடையாது. சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான், அதை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்.